Hi friends, welcome to Intech Tamil. Support via subscribes. ஸோ இன்றைக்கி வந்து போடே டயக்ராம் எப்படி வரைகிறது அப்படி பார்க்க போகிறோம். போடே டயக்ராம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு ஃப்ளாட் தான். ஒன்று மேக்னிடியூட் ஃப்ளாட், இன்னொன்று வந்து ஃபேஸ் ஃப்ளாட். ஸோ ஃபஸ்ட் இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் எடுக்கக்கூடாது, முதையே தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆறு ஸ்டெப் தான் இதுக்கு மெயினாக தேவை. ஸோ நான் சாம்பிள் சிஸ்டம் 75 into 1 plus 0.2s divided by s into s square plus 16s plus 100 எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஓடே ஃபார்முக்கு இதை மாற்றணும். ஓடே ஃபார்ம்லேயே இருந்துச்சுன்னா தேவையில்லை. செகண்டு கார்னர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா சி கால்குலேட் பண்ணணும், ஸ்லோப் கால்குலேட் பண்ணணும், தென் ஃபேஸ் ஆங்கிள் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஈக்குவேஷன். அடுத்து மேக்னிடியூட் அட் ஒமேகா சி, இங்கே கால்குலேட் பண்ணியிருக்க கார்னர் ஃப்ரீக்வன்சிக்கு மேக்னிடியூட் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். தென் ஃபேஸ் ஆங்கிள் omega c, then omega c in between கிராஃப்ட் ஸ்மூத்தாக இருக்கணுங்கிறதுக்காக ஃபேஸ் ஆங்கிள் வேல்யூ, தென் ஃபைன் பண்ண வேல்யூ வச்சு போர்டே கிராஃப்ட் பிளாட் பண்ணணும். அதுலேருந்து வேல்யூஸ் கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி, ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி, கெயின் மார்ஜின், ஃபேஸ் மார்ஜின் கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு போர்டே ஃபார்ம்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். இங்கே ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 1 ப்ளஸ் தென் எஸ் டேர்ம்ஸில் இருக்கணும். அதுதான் கான்ஸ்டன்ட் டைம் வந்து 1 தான் இருக்கணும், ரிமைனிங் டைம். அப்போ இங்கே ஆனால் வந்து கான்ஸ்டன்ட் டைம் வந்து 1 இல்லை, 100 இருக்குது. பட் நீங்கள் வந்து இது வந்து மற்ற வேல்யூலாம் ஓகே, ஆனால் இந்த 100 மட்டும் தான் நமக்கு வந்து இப்போ போர்டே ஃபார்ம் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய குவாட்ரடிக் ஈக்குவேஷன். ஸோ இதை மட்டும் 100 மட்டும் நான் வெளியில் எடுத்து இங்கே சிம்பிளிஃபை பண்ணுறேன். இப்போ நம்ம 100 வெளியில் எடுத்துட்டோம்னா 75 divided by 100 வந்து 0.75 வரும். ஸோ g of s equal to 0.75 into 1 plus 0.2 s divided by இங்கே எஸ் 100 வெளியில் எடுத்து டிவைட் பண்ணியாச்சு. ஸோ எஸ் இன்டு எஸ் ஸ்கொயர் டிவைட் பை 100 ப்ளஸ் 16 டிவைட் பை 100 எஸ் ப்ளஸ் 1. ஏன்னா இதுலேருந்து 100 ஃபுல்லாக வெளியில் எடுத்துக்கணும், எடுத்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இதோட முடியலை. எஸ் ஈக்குவல் டு ஜே ஒமேகா சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணி அகைன் நான் இங்கே வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ ஜி ஆஃப் ஜே ஒமேகா தான் நமக்கு வேணும். ஜி ஆஃப் ஜே ஒமேகா ஈக்குவல் டு 0.75 1 plus 0.2 j omega, numerator denominatorல பாருங்க j omega into இங்க வந்து 100 divided by இருக்கு. ஸோ 0.01 j omega squared. அடுத்து பாருங்க plus 0.16 100 divided by இருக்கு j omega plus 1. ஸோ இது வந்து நம்மளோட denominatorல இருக்கக்கூடிய வேல்யூ. ஸோ நான் ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த ஜே ஸ்கொயருக்கு வந்து -1 போட்டு அகைன் ஈக்குவேஷன் மட்டும் எழுதியிருக்கேன். இதுதான் என்னோட போர்டே ஃபார்ம். தென் இந்த போர்டே ஃபார்ம் இல்லை அப்படின்னா நம்ம போர்டே ஃபார்ம் கொண்டு வந்துக்கணும். எந்த ஒரு இதுலனாலும் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். போர்டே ஃபார்ம் கொண்டு வந்ததுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் என்ன? ஸ்டெப் 2 வந்து நம்ம கார்னர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா சி தென் ஸ்லோப் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு சின்ன டேபிள் இருக்குது, அந்த டேபிள் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்குவோம். செகண்ட் ஸ்டெப் இந்த டேபிள் டேம், கார்னர் ஃப்ரீக்வன்சி, ஸ்லோப், சேஞ்ச் இன் ஸ்லோப், ஃபேஸ் ஆங்கிள் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஸோ டேம்ங்கிறது இங்கே எப்படி செப்பரேட் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு இங்கே கான்ஸ்டன்ட் வேல்யூ ஆர் ஜே ஒமேகா வேல்யூ ஏதாவது இருக்கா அந்த இதில்? யா 0.75 டிவைட் பை ஜே ஒமேகா, அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டேம். 0.75 டிவைட் பை ஜே ஒமேகா. சில ப்ராப்ளமில் கான்ஸ்டன்ட் வேல்யூ மட்டும் இருக்கும், இல்லை ஜே ஒமேகா வேல்யூ மட்டும், மேபி அது நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் இருக்கும். எதில் இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் வேல்யூ. செகண்ட் வேல்யூ அதுக்கு கார்னர் ஃப்ரீக்வன்சி இருக்காது, ஏன்னா இது ஃபஸ்ட் வேல்யூ கான்ஸ்டன்ட் வேல்யூங்கிறதுனால அது கார்னர் ஃப்ரீக்வன்சி இருக்காது. அகைன் ஜே ஒமேகா வந்து நமக்கு வந்து நியூமரேட்டரில் இருக்கிறதுனால ஸ்லோப் வந்து -20. காமனாக வந்து ஒரு ஜே இருந்துச்சுன்னா ஸ்லோப் வந்து 20. ஸோ அது வந்து நமக்கு நியூமரேட்டரில் இருக்கிறதுனால -20. தென் சேஞ்ச் இன் ஸ்லோப் ஃபஸ்ட் இதுக்கு -20 இருக்கும், ஏன்னா இங்கே இருக்கக்கூடியது தான் ஃபஸ்ட்டு ஸ்லோப் ஸ்டார்ட் ஆகக்கூடியது -20 இருக்கும். நமக்கு இங்கே நியூமரேட்டரில் இருக்கிறதுனால ஜேக்கு வந்து ஆங்கிள் 90. நியூமரேட்டர் அது வந்து நமக்கு வந்து டினாமினேட்டரில் இருக்கிறதுனால அது வந்து 90 டிகிரி. ஸோ மைனஸ் வந்து டினாமினேட்டர் இருக்கிறதுனால ஜேக்கு வந்து 90 -90 டிகிரி. தென் செகண்ட் வேல்யூ இதில் என்ன எடுக்கணும் அப்படின்னு பாருங்கள். மொத்தம் 3 டேம் இருக்குது. இது ஒரு டேம், அடுத்து பாருங்கள் 1 + 0.2 ஜே ஒமேகா ஒரு டேம், அகைன் இந்த ஒரு டேம். இப்போ இதில் ரெண்டில் கார்னர் ஃப்ரீக்வன்சி பார்க்கணும். கார்னர் ஃப்ரீக்வன்சி பார்க்கணும்னா இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ பாருங்கள். கார்னர் ஃப்ரீக்வன்சி ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ இங்கே வந்து கார்னர் ஃப்ரீக்வன்சி வேணும் அப்படின்னா ஒன்று இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. 1 divided by t. ஸோ 1 divided by t அதுதான் நமக்கு வந்து கார்னர் ஃப்ரீக்வன்சி. இப்போ இங்கே வேணும் அப்படின்னா 1 divided by 0.2 கார்னர் ஃப்ரீக்வன்சி. செகண்ட் டைம் வந்து நான் எழுதுகிறேன்
1 plus 0.2 j omega, which corner frequency is equal to 1.2 அப்படின்னா 5 radian per second. Then இங்கே வந்து என்னன்னா இது எங்கே இருக்குது, நமக்கு வந்து நியூமரேட்டரில் இருக்குது பாருங்க, நியூமரேட்டரில் இருக்குது. அப்போ அதோட ஸ்லோப் வந்து 20, நியூமரேட்டர்ங்கிறதுனால ப்ளஸ் 20. தென் சேஞ்ச் இன் ஸ்லோப் பாருங்கள், ஆல்ரெடி -20 இருக்குது. இப்போ நம்ம வந்து +20 வந்து கூட ஆட் ஆகுது. ஸோ சேஞ்ச் இன் ஸ்லோப் வந்து 0வாக இருக்கும். -20 ஆல்ரெடி, இந்த 20 ஆட் ஆகுது, 0 ஆகும். ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இது வந்து நியூமரேட்டரில் இருக்குது. ஸோ ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ ஆங்கிள் வேணும்னா tan inverse ஆஃப் இமேஜினரி பார்ட் டிவைடட் பை ரியல் பார்ட். இந்த இமேஜினரி பார்ட் வந்து 0.2 ஒமேகா, 0.2 ஒமேகா டிவைடட் பை 1. இது வந்து இந்த ஆங்கிள். தென் ஃபைனலாக இருக்கக்கூடிய டேம் வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷன், அந்த இதோட டேம் 1 டிவைட் பை, அது வந்து நமக்கு டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ 1 + 0.01 ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் j 0.16 ஒமேகா. ஸோ அங்கே இருக்க வேல்யூ நான் அப்படியே எழுதிட்டு இதுக்கு கார்னர் ஃப்ரீக்வன்சி ஒன்று இங்கே வாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேலே ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எடுக்கிறீங்க, 1 டிவைட் பை 100 டேரெக்டாக போட்டலாம். ரூட் ஆஃப் 100 போட்டலாம். இது வந்து ரூட் ஆஃப் 100 ஒமேகா n ஸ்கொயர். ஸோ ஒமேகா n தான் நமக்கு வேணும், அதான் கார்னர் ஃப்ரீக்வன்சி. அப்போ ரூட் ஆஃப் 100 போட்டலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இதில் வந்து சீட்டாவோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். சீட்டாவோட வேல்யூ கால்குலேட் பண்ணி அதுக்கு ரூட் எடுக்கணும். ஸோ எப்படினாலும் நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் சரி, நான் வந்து எடுக்கிறேன் ரூட் ஆஃப் 1 டிவைட் பை 0.01 சீட்டாவோட வேல்யூ எடுத்துருக்கேன், விச் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும்னா 10. அப்போ இதோட கார்னர் ஃப்ரீக்வன்சி வந்து 10ன்னு வரும். இல்லை இங்கே உள்ளது எடுக்கிறீங்க அப்படின்னா 100 ஒமேகா n ஸ்கொயர் ஈக்குவல் டு 100 ஒமேகா வேல்யூ தான் கார்னர் ஃப்ரீக்வன்சி. ஸோ ரூட் ஆஃப் 100 ஈக்குவல் டு 10 அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. தென் இதுக்கு வந்து பாருங்கள் ஸ்லோப் வந்து 20 தான். ஆனால் இது நியூமரேட்டரில் இருக்கா டினாமினேட்டரில் இருக்கான்னு பார்த்தீங்க, டினாமினேட்டர் இருக்கிறதுனால -20. ஆனால் பாருங்கள் நமக்கு என்னென்னா ஒமேகா ஸ்கொயர் இருக்குது. ஸோ அப்போ என்ன செய்கிறீங்க, 2 - 20 which is equal to -40. ஸோ ஒமேகா ஸ்கொயர் இருக்கிறதுனால -40. இப்போ ஆல்ரெடி பாருங்கள் நமக்கு எவ்வளோ இருக்குது, 0 இருக்குது. இப்போ ஆட் ஆகக்கூடியது -40 ஆட் ஆகுது. ஸோ சேஞ்ச் இன் ஸ்லோப் வந்து -40. இதுக்கு ஆங்கிள் பாருங்கள், இது வந்து ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன். ஸோ இங்கேயும் அதே தான், tan inverse ஆஃப் இமேஜினரி பார்ட்டோட வேல்யூ. இமேஜினரி பார்ட்னா ஜேயோட வேல்யூ எங்கே இருக்குது, 0.16 மட்டும் இருக்குது. ஸோ 0.16 ஒமேகா டிவைடட் பை, அதுக்கடுத்து நம்மளோட ரியல் பார்ட் 1.01 ஒமேகா ஸ்கொயர். இதோட முடிஞ்சிருச்சானா இந்த ஈக்குவேஷன் முடியலை. இது எங்கே இருக்குது, நமக்கு வந்து டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ மைனஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம வந்து மேக்னிடியூடு, இந்த ஒமேகாவுக்கு வந்து மேக்னிடியூட் கால்குலேட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒமேகா எல்லையும் ஒமேகா ஹெச் வேல்யூ நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒமேகா எல் வந்து இருக்க கார்னர் ஃப்ரீக்வன்சிலே கம்மியான வேல்யூ. ஸோ நான் இங்கே வந்து என்ன செய்கிறேன்னா, இங்கே 5 இருக்கிறதுனால ஒரு டிகேடு கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணுறேன், 0.5 ரேடியன் பெர் டிகேட். இங்கே வந்து நமக்கு 10 இருக்கிறதுனால நான் வந்து இதோட வேல்யூ வந்து ஒமேகா ஹெச் வந்து 20 ஆர் 100 இதனால ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 10க்கு மேலே எவ்வளோ நாள் இருக்கலாம், 20, 100 ஆர் 150 ஆர் 50 அந்த மாதிரி எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம், ரேடியன் பெர் டிகேட். சரிங்களா? அடுத்து இனிமேல் வந்து நம்ம மேக்னிடியூட் வேல்யூ இங்கே இருக்கக்கூடிய கார்னர் ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா எல்லில் என்னோட மேக்னிடியூட் வேல்யூ நான் கால்குலேட் பண்ண போகிறேன். அது மேக்னிடியூட் வேல்யூ நமக்கு வந்து டெசிபிள் இருக்கணும். இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே டெசிபிள் பெர் டிகேட் இருக்குது. ஸோ டெசிபிளில் கால்குலேட் பண்ணணும்னா அதுக்கு ஃபார்முலா 20 log k. சரிங்களா? 20 log k. 20 log k. இப்போ இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 20 log k அப்படிங்கிறது வந்து என்னோட ஏஎல்லோட வேல்யூ. ஏஎல் ஈக்குவல் டு 20 log. இங்கே கேக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடணும் அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு டேம். ஏன் ஃபஸ்ட்டு டேம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா இங்கே வந்து சேஞ்ச் இன் ஸ்லோப் இருக்காது. ஸோ அதனால் சேஞ்ச் இன் ஸ்லோப் வரும்போது ஃபார்முலா சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த இதில் வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தேன், 20 log 0.75 டிவைட் பை இது வந்து 0.5. ஸோ இதோட வேல்யூ எனக்கு என்ன வருது அப்படின்னா 3.5 டெசிபிள். கால்குலேட்டர் போட்டு 3.5 வருது. இதே இது அதுக்கடுத்து கார்னர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா C1 விச் வேல்யூ ஒமேகா C1 வந்து 5. இப்போ இங்கேயுமே வந்து ஒமேகா C1 எடுக்கிறேன். அப்போ இங்கேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இதில் வந்து எண்ட் ஆகுது. ஸோ அப்போ இங்கே என்ன செய்கிறேன் அப்படின்னா ஏயோட வேல்யூ 20 log 0.75
omega, which is equal to 20 log 0.75 divided by 5. இதோட வேல்யூ நமக்கு என்ன வருதுன்னா -16.5 டெசிபல் வருது. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ எடுத்திருக்கோம், செகண்ட் ஃபர்ஸ்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சி. ஸோ இங்கேருந்து இங்கே ஸ்டார்டிங்கில் அடுத்து எண்டிங் வரும்போது சேஞ்ச் இன் ஸ்லோப் வந்துடும். அடுத்து சேஞ்ச் இன் ஸ்லோப் வந்து நம்ம வந்து அக்கௌண்ட் பண்ணணும் இனிமேல் வரக்கூடிய டேம்ஸ்க்கு. ஸோ அப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா C2, கார்னர் ஃப்ரீக்வன்சி வந்து 10 ரேடியன் பெர் செகண்ட். அப்போ இது இங்கே வருது அப்படின்னா இங்கே சேஞ்ச் இன் ஸ்லோப்லேருந்து தான் இங்கே வருது, இங்கேருந்து வரும்போது சேஞ்ச் இன் ஸ்லோப் கிடையாது. ஸோ அதனால் இந்த சேஞ்ச் இன் ஸ்லோப்லேருந்து வருது 10 அப்படின்னா ஏயோட வேல்யூ ஃபார்முலா நமக்கு இது ஈஸியாக எழுதுனாலும் எழுதிக்கலாம், இல்லைனா ஸ்லோப் ஃப்ரம் ஒமேகா C1 டு ஒமேகா C2. ஸ்லோப் ஃப்ரம் ஒமேகா C1 டு ஒமேகா C2 அது வந்து 0, அதோட வேல்யூ 0 இன்டு log ஆஃப் ஒமேகா C2 டிவைட் பை ஒமேகா C1 ப்ளஸ் கெயின் அட் ப்ரீவியஸ் ஒமேகா C1. ஸோ எவ்வளோ சேஞ்ச் இன் ஸ்லோப் இங்கே இருக்குது அந்த வேல்யூ log ஆஃப் ஒமேகா C2 டிவைட் பை ஒமேகா C1. எந்த வேல்யூ எடுக்க போகிறோம் டிவைட் பை அந்த வேல்யூ ப்ரீவியஸ் கெயின், which is equal to இந்த டேம் ஃபுல்லாகவே நமக்கு 0 ஆயிரும். ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா -16.5 டெசிபல். இந்த டேம் ஃபுல்லாக 0 ஆயிரும். அப்போ இந்த கெயின் வேல்யூ வந்து இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ தான், அது அப்படியே ரிப்பீட் ஆகும். அடுத்து ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஹெச்சோட வேல்யூ. நம்ம அடுத்து ஒமேகா ஹெச்சோட வேல்யூ 20 ரேடியன் பெர் செகண்ட் எடுத்திருக்கோம். இதுக்கும் சேம் ஃபார்முலா, ஏ ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ஸ்லோப். இங்கே சேஞ்ச் இன் ஸ்லோப் எவ்வளோனா -40. இங்கேருந்து ஒமேகா ஹெச்சுக்கு வரும்போது வந்து -40ல் ஸ்டார்ட் ஆகுது. லாக் இங்கே வந்து நம்ம எவ்வளோ 20 வேல்யூ எடுக்க போகிறோம் டிவைட் பை ப்ரீவியஸ் வேல்யூ வந்து 10. தென் ப்ரீவியஸ் கெயின் வந்து -16.5 டெசிபல். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு -28.5 டெசிபல். இதை நான் ஒரு டேபிள் மாதிரி போட்டு எழுதியிருக்கேன். ஸோ சால்வ் பண்ண வேல்யூஸை நான் வந்து டேபிள் ஃபார்மெட்டில் எழுதியிருக்கிறேன். அண்ட் தென் அடுத்த ஸ்டெப் நம்ம போகிறோம். அடுத்த ஸ்டெப் என்னென்னு பாருங்கள், ஃபேஸ் ஆங்கிள் அட் ஒமேகா சி. ஃபேஸ் ஆங்கிள் அட் ஒமேகா சி. ஸோ ஃபேஸ் ஆங்கிள் அட் ஒமேகா சினா ஆங்கிளோட வேல்யூ நம்ம எழுதணும். ஆல்ரெடி டேபிள் காலமே நம்ம போட்டிருக்கோம் ஆங்கிளோட வேல்யூ. ஸோ பையோட வேல்யூ, டோட்டல் பையோட வேல்யூவை நான் எழுத போகிறேன். பை ஈக்குவல் இங்கே இருக்கக்கூடிய வேல்யூலாம் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. பையோட வேல்யூ -90. அடுத்து பாருங்கள் ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 0.2 ஒமேகா டிவைட் பை 1 வேண்டாம், மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் இந்த வேல்யூ 0.16 ஒமேகா டிவைட் பை 1 மைனஸ் 0.01 ஒமேகா ஸ்கொயர். ஸோ இதுக்கு எப்படி வேல்யூ சூஸ் பண்ணுறது? இங்கே ஆல்ரெடி வேல்யூ இருக்குது பாருங்கள், 0.5, 5, 10, 20 இருக்குது. ஸோ நான் என்ன செய்யறேன்னா இதில் கொஞ்சம் கிராஃப்ட் நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்பிட்வீன் ரீடிங்கில் வேல்யூ எடுக்கிறேன். ஸோ அதையும் நான் டேபிள் பண்ணுறேன், வேல்யூ கால்குலேட்டரில் சால்வ் பண்ணி போடுறேன். ஸோ இந்த ஈக்குவேஷனில் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா என்னோட கார்னர் ஃப்ரீக்வன்சி வேல்யூலாம் அப்ளை பண்ணி பார்க்குறேன், என்ன வேல்யூ வருது. ஸோ அதை டிபெண்ட் பண்ணி தான் நாங்கள் வேல்யூ எடுக்கணும். சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னா 0.5க்கும் 5க்கும் இன்பிட்வீனில் ஒன்று, 5க்கும் 10க்கும் இன்பிட்வீனில் ஒன்று எடுத்துக்கோங்க, 10க்கும் 20க்கும் இன்பிட்வீனில் ஒன்று, 20 அபோவ் ஒரு 2 or 3. எதனால் அப்படின்னா அப்போ தான் கர்வ் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். நான் ஆனால் ஜஸ்ட் ஒரு 7 ரீடிங்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். 0.5, 5, 20ங்கிறது நமக்கு கார்னர் ஃப்ரீக்வன்சி. 0.5, 5, 10, 20 கார்னர் ஃப்ரீக்வன்சி. எக்ஸ்ட்ரா ஒரு 3 ரீடிங் எடுத்துருக்கேன். நீங்கள் எவ்வளோனாலும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு கர்வ் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும். தென் இதுக்கடுத்து என்ன அப்படின்னா நம்ம வந்து ஃப்ளாட் பண்ணணும். இதில் எப்படி கால்குலேட்டரில் போடுறதுன்னு சில பேருக்கு தெரியாது. இப்போ 0.5 அப்படின்னா 0.5 ரேடியன்லேயே செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிவிட்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் வேல்யூ கிடைக்கும். இல்லைன்னா டிகிரியில் வச்சிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கன்வர்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சிம்பிளாக ஒவ்வொரு வேல்யூ நீங்கள் ஈக்குவேஷன் மாதிரி டைப் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு வேல்யூ டக்குன்னு மறுபடியும் எல்லாமே டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏ வேல்யூ இதில் கால்குலேட்டரில் ஏன்னு இங்கே போட்டுட்டு கால்குலேஷன் மோடில் போட்டுருங்க. போட்டிங்கன்னா ஒவ்வொரு வேல்யூவாக நீங்கள் செட் பண்ண உங்களுக்கு ஆன்சர் வந்துக்கிட்டே இருக்கும். அகைன் அண்ட் அகைன் டைப் பண்ண வேண்டாம், வேல்யூ மட்டும் டைப் பண்ணால் போதும். ஸோ 5th ஸ்டெப் வந்து கிராஃப் ஃப்ளாட் பண்ண போகிறோம். 2 கிராஃபையும் நம்ம அட் ரைட்லேயே ஃப்ளாட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம செமிலா கிராஃப் சீட்டில் 0.1, 1, 10, 100 அந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். அகைன் வந்து நமக்கு வேல்யூ மேக்னிடியூட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் 3.4லேருந்து -28 டெசிபல் வரைக்கிறது. ஸோ நான் மேலே இருந்து எடுக்கிறேன். மேலே வந்து ஃபஸ்ட் வேல்யூ 5. ஸோ இன்பிட்வீன் 5 என்னோடய ஸ்கேல் வந்து 5னே வச்சுருக்கேன். அப்போ 0, -5, 10லேருந்து -30 வரைக்கும் எடுத்துருக்கிறேன். தென் அடுத்து அந்த இதுலேயே வந்து ஆங்கிள் பாருங்கள் நமக்கு எது வரைக்கும் இருக்குது அப்படின்னா -88லேருந்து அப்படியே டிகிரிஸ் ஆகி -174 வரைக்கும் வந்துருக்கு. ஸோ நான் -40லேருந்து இங்கே அப் டு -200 வரைக்கும் எடுத்துருக்கேன். ஸோ என்னோடய ரைட் சைடில் வந்து
ஃபேஸ் ஆங்கிளும் லெஃப்ட் சைடில் வந்து மேக்னிடியூட் கர்வ் எடுத்திருக்கேன். இது வந்து மேக்னிடியூட் ஏ, இது வந்து ஃபேஸ் ஆங்கிள் பை. ஸோ நம்ம இந்த ரீடிங் தான் ரெண்டுமே சேம் ஒமேகா தான், ஒரே ஒரு ஒமேகா ஃப்ரீக்வன்சி ஒமேகா அதில் இருந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஃபேஸ் டயக்ராம், ஃபஸ்ட் வந்து மேக்னிடியூட் டயக்ராம் வரைவோம். 0.5க்கு 3.5, ஸோ 0.1 இங்கே இருக்குது, 0.2, 0.3, 0.4, 0.5. 0.5க்கு நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 3.5. ஸோ எனக்கு இந்த இடத்துல வரும். இது வந்து ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து 5க்கு 16 -16.5 5. அப்போ இது 1 அப்படின்னா இங்கே வந்து அப் டு 5. 5க்கு -16 15 16.5 இந்த இதில் வரும். ஸோ நான் 5ல் இங்கே எடுக்கிறேன் -16.5 5க்கு. சரிங்களா, கொஞ்சம் கரெக்டாக வச்சுருங்க. தென் அகைன் எனக்கு 10க்கும் அதே தான், 10 ஃப்ரீக்வன்சியாக இருக்கும்போது -16.5. ஸோ 10 இங்கே இருக்குது, அதே தான் -16.5. தென் ஃபோர்த் வேல்யூ 20க்கு -28.5. 20 இங்கே இருக்குது, இங்கே வந்து 10னா இங்கே வந்து 20 இருக்குது. ஸோ 20க்கு இந்த இதில் அப்படியே போகிறேன் -28. ஸோ எனக்கு இந்த இடத்துல வரும் 30க்கு கொஞ்சம் மேலே இந்த மாதிரி வரும். இது என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்கேல் யூஸ் பண்ணி நீட்டாக அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ ஸ்கேல் யூஸ் பண்ணி தான் ஜாயின் பண்ணணும், அதில் எந்த சேஞ்சஸுமே இருக்கக்கூடாது. எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க, இங்கேயும் அது அப்படியே இருக்கட்டும். சரிங்களா, இந்த இதில் வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். இதுக்கிறது வந்து கிராஃப்ட் கிடையாது. ஸோ இங்கேருந்து தான் ஸ்லோப் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து நம்மளோட மேக்னிடியூட் பிளாட். அடுத்து வந்து மேக்னிடியூட் பிளாட் வரைஞ்சிட்டோம், ஃபேஸ் பிளாட் வரையணும். ஸோ இதில் வேறு எதுவுமே செய்கிறதுக்கு இல்லை, அப்படியே இருக்கட்டும். ஸோ ஃபேஸ் பிளாட் வரையணும். அகைன் ஃபேஸ்க்கு பாருங்கள், ஃபஸ்ட் வேல்யூ 0.5க்கு -88 இருக்குது, 0.5க்கு -88, 1க்கு -8. ஸோ நான் அந்த 0.5க்கு 0.5னா இங்கே வரும், 0.5க்கு -88. அப்போ 80 இங்கே என்ன வரும் 88, கொஞ்சம் இதுக்கு அடுத்து வரும். ஸோ அது 0.5ல் -88. இதே வேல்யூ தான் நமக்கு அகைன் 10க்கும் வருது பாருங்கள். 1க்கும் -88 தான். ஸோ அப்போ 1 இங்கே வந்து பாருங்கள் நமக்கு -88. ஸோ இந்த இதில் 1க்கு -88. அடுத்து 5க்கு -92. 5 இங்கே இருக்குது, -92 இதில் பாருங்கள் 92. ஸோ 100க்கும் இதுக்கும் -5க்கு இந்த இதில் வரும் -92. தென் எனக்கு 20க்கு 10க்கு -116. ஸோ இது மாதிரி நான் எல்லா கிராஃபையும் ஃபேஸ் ஃப்ளாட்டும் மேக்னிடியூட் ஃப்ளாட்டும் நம்ம டேபிளில் இருக்கக்கூடிய வேல்யூ வச்சு ஃப்ளாட் பண்ணியாச்சு. அகைன் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா மார்ஜின் வேல்யூ இப்போ கால்குலேட் பண்ண போகிறேன். மார்ஜின் வேல்யூ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து கெயின் மார்ஜின் வேல்யூ வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும். ஸோ கெயின் மார்ஜின் வேணும்னா ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி இங்கே இருக்கணும். ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி இங்கே இருக்கானா இல்லை, ஏன்னா ஃபேஸ் கிராஸ் ஓவர், ஃபேஸுங்கிறது இங்கே -180 தான் வந்து நம்ம ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஃபேஸ் கிராஸ் ஓவர் -180 இங்கே கட் பண்ணவே இல்லை. அப்போ ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி இங்கே கிடையவே கிடையாது. அப்போது நமக்கு வந்து இங்கே வந்து கெயின் மார்ஜின் என்னவாக இருக்கும் அப்படின்னா கெயின் மார்ஜின் வந்து இன்ஃபினிட்டிவாக இருக்கும். கெயின் மார்ஜின் இன்ஃபினிட்டிவாக இருக்கும். சரி, அப்போ ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி இல்லை. அப்போ கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி இருக்குமா? கெயின்ங்கிறது இங்கே வந்து 0 டெசிபிள் தான் வந்து கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஆனால் 0 டெசிபிள் இங்கே கிராஸ் ஆகிருக்கு, இந்த இடத்துல டச் ஆகுது. அப்போ இதுக்கு கிராஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி என்னன்னு பாருங்கள், அதுதான் உங்களோட கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி. இந்த கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி 0 டெசிபிளில் கட் ஆகக்கூடியது. ஸோ எனக்கு இங்கே எவ்வளோ ஃப்ரீக்வன்சி வருது அப்படின்னு பார்க்குறேன். எனக்கு கரெக்டாக வந்து இங்கே 0.9ல் கட் ஆகுது பாருங்கள், இந்த இடத்துல கட் ஆகுது, 0.9ல் கட் ஆகுது. ஸோ இதுதான் என்னோட கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி. அப்போ 0.9 which is equal to gain crossover frequency GCOF, gain crossover frequency 0.9. அந்த ஃப்ரீக்வன்சியில் என்னோட ஆங்கிள் என்ன இருக்குன்னு பார்க்குறேன். 0.9ல் ஆங்கிள் என்ன இருக்குன்னு பார்க்குறேன். 0.9ல் என்னோட ஆங்கிள் வேல்யூ வந்து -180 -84 வருது. எனக்கு இங்கே நான் வேல்யூ பார்க்கும்போது இந்த வேல்யூ வந்து
-84 வருது, -84. ஸோ அதுதான் வந்து எனக்கு வந்து என்னென்னா பை ஜிசி. அப்போ பை ஜிசியோட வேல்யூ கிடச்சிருச்சு. கெயின் கிராஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து -84. அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஃபேஸ் மார்ஜின் காமா இஸ் ஈக்குவல் டு 180 ப்ளஸ் பை ஜிசி. ஸோ 180 ப்ளஸ் -84க்கு -84 விச் இஸ் ஈக்குவல் டு 96 டிகிரி. என்னோட காமா வேல்யூ கிடச்சிருச்சு. கெயின் மார்ஜின் வந்து இன்ஃபினிட்டிவ், ஃபேஸ் மார்ஜின் வந்து 96 டிகிரி. ஸோ ஜஸ்ட் 6 ஸ்டெப், இந்த 6 ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணி இங்கே வந்து கர்வ் வரையணும். இதில் நீங்கள் வேல்யூலாம் நோட் பண்ணிக்கலாம். இதில் டெசிபிள் சேஞ்சஸ் இருக்காது. இதில் வந்து நமக்கு வந்து -20, இது ஃபுல்லாகவே -20. அடுத்தது வந்து -40, சாரி இது வந்து 0, அடுத்தது வந்து -40. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணாலும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஃப்ளாட்டையுமே ஒரே கிராஃப்லேயே ட்ரா பண்ணணும். தேங்க்யூ. இது மாதிரி வீடியோ இன்னும் நிறையா பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.